தெரியும். ஸ்ரீமன் வந்து அப்போத்திலிருந்தே விஜய் ஆதரவாளர். விஜய்க்கு வந்து எப்பவுமே குரல் கொடுக்கிற ஒரு நபர். விஜயோட ஒரு தீவிர நட்பு வட்டாரத்துல இருக்கிற ஒரு நபர். ஏங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பாலாஜி இருந்தாரு பாருங்க. அந்த பாலாஜி எப்படி விஜய்க்கு வந்து லெஃப்ட் ரைட் ஹேண்டா இருந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்டும் காணும் ரைட்டும் காணும்னு பரதேசி நாயே, அவர் தமிழ்நாட்டு சிஎம்டா. அவர் பேரை சொல்கிறேன், அவர் காலு மயிருக்கு விடாவே நின்று. போன ஆட்சியில் ஊழல் கொலை அவள் நடந்துச்சு. அப்போல்லாம் கூட வீடியோ படம் காணும். மக்களுக்காக பேசுனீங்க. 200 ஊப்பி நீங்கள் திமுக சொம்பும் தெரியும். டேய், ஒரு சிஎம்மை நீ எப்படி பேசுகிற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாம் வந்தவங்களுக்கு மீட் பண்ணி போஸ்ட் கொடுத்து தப்பா? அவரோட மனசு அப்படுறா. எந்த இடத்துக்கு போனாலும் பழச மறக்காத, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு. அது எப்பரா தெரியும்? ஊழலில் வாழற நாய்ங்க நீங்கள். சரி, அப்புறம் நீ இதுக்கு சொல்கிற நீ உங்கள் ஸ்டாலின் சார் தூய்மை பணியாளர்கள்லாம் போராடும் போது கூலி படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்தாரு. அப்போ வாயில் என்ன வச்சுருந்த? அப்போ போட வேண்டியதானே இந்த வீடியோ. பொதுமக்களுக்காக நீ போராடுற நீனு. சீமா என்ன சொன்னார்? பணத்தை வாங்கிட்டு கண்டென்ட் போடுவானு தான் அப்படின்னாரு. பணம் வாங்கணுன்னு தாண்டா வலிக்கிறேன் நாயை. நீ ஏன்டா குலைக்கிற? நீ நம்பர் ஒன்றா பணம் வாங்கிட்டு தான் பொழப்பன்னு எடுத்து நினைக்கிறேன். நீ பணத்துக்காக எதுவும் திங்கிற நாயி என்ன? இது எங்களுக்கு தெரியாத. நான் ஏற்கனவே இன்ப நிதி நிற்க வச்சா கூட விஜய் தோற்று போடுவார்னு சொன்னேன். நீயே இன்னொரு நாய் தானே. உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லாம் எனக்கு தெரியலடா. தெரிஞ்சால் நல்லா பேசுவேன்டா. பொதுமக்களே, இவன் பார்க்குற அளவுக்கு இதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள். இந்த நாய் எனக்கு ஃபோன் போட்டு பேசிட்டோம். செருப்பால் அடிக்கிறவனை.